Bismillahirrahmanirrahim. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Allahumma salli ala Muhammadin wa ala ali sayyidina Muhammadin wa barik wa sallim alaihi. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Amma ba'd. Faqad qala Allahu tabaaraka wa ta'ala fil Qur'anil 'azim. A'udzu billahi minasy syaithanir rajim. Bi fadli bismillahir rahmanir rahim. La tahzan innallaha ma'ana. Shadaqallahul 'azim. Wa qala nabiyyuna sallallahu alaihi wasallam فرض رسول الله صلى الله عليه وسلم زكاة الفطر طهرا للصيام من اللغو والرفث وطعمة للمساكين أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வினுடைய சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபு தாபியன்கள், ஷுஹதாக்கள், ஃபகஹாக்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய அருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய கிருபையினால் 26வது நோன்புகளே நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். நாம் அல்லாஹுக்கு அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ரமலானுடைய கடைசி ஜும்மாவிலே இன்னும் சில நாட்களில் ரமலானுடைய நோன்பு முடியக்கூடிய அந்த கடைசி தருணத்திலே நாம் இருக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் இத்தனை நாட்கள் நாம் நோன்பு நோற்றோம், குர்ஆன் திலாவத்துகள் செய்தோம், நஃபிலான தொழுகைகளை தொழுதோம். இதுவெல்லாம் தொழுதுவிட்டு நம்முடைய எண்ணம், இந்த ரமலானில் நான் நோன்பையும் நோற்றுவிட்டேன், தராவிகளையும் தொழுதுவிட்டேன், நிறைய அமல்களையும் செய்தேன், அல்ஹம்துலில்லாஹ் இருக்கலாம். ஆனால் அமலின் மீது மட்டும் நம்பிக்கை இருக்கக்கூடாது. பொதுவாகவே எல்லா நேரத்திலும் எல்லா செயல்களிலும் கடைசி நேரம் என்பது மிக முக்கியமானது. கடைசி நேரம் என்பது மிக முக்கியமானது. உதாரணத்திற்கு, ஒரு மனிதர் வாழ்நாள் முழுக்க அல்லாஹ்வை நிராகரித்து வாழ்கிறார். 60 ஆண்டுகள் உலகில் வாழ்கிறார். அல்லாஹ்வை நிராகரித்த நிலையில் வாழ்கிறார். மரணத்தினுடைய சமயத்தில் அவர் கலிமாவை மொழிந்து விட்டால், அவர் ஈடேற்றம் அடைந்து விடுவார், வெற்றி அடைந்து விடுவார். அல்லாஹு தஆலா அவர் முன் செய்த அனைத்து பாவத்தையும் மன்னித்து விடுவான். அதே ஒரு மனிதர் வாழ்நாள் முழுக்க அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார், 70 ஆண்டுகள் அல்லாஹ்வினுடைய இபாதத்தில் இருக்கிறார். கடைசி நேரத்தில் மௌத்துடைய சமயத்தில் அல்லாஹ்வை நிராகரித்து விட்டால், அல்லாஹ்வை மறுத்து விட்டால், அவர் எத்தனை ஆண்டுகள் அமல் செய்தாரோ அனைத்தும் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும். எனவே கடைசி நேரம் என்பது, இறுதி முடிவு என்பது மிக முக்கியமானது. அல்-இப்ரத்து மினல் ஹவாத்திம், கடைசி நேரம் என்பது மிக முக்கியமானது. எந்த அளவுக்கு என்றால், ஒரு மனிதர், ஒரு முஅத்தின் ஹரமில் 40 ஆண்டுகள் பாங்கு சொல்லியிருந்தார். 40 ஆண்டுகள் முஅத்தினாக இருந்தார். மரணத்தினுடைய சமயத்தில் வேகமாக சக்கராத்துடைய நேரம், குர்ஆனை எடுத்து வாருங்கள் என்று கூறினார். எல்லோரும் குர்ஆனை ஓடோடி சென்று எடுத்து வந்தார்கள். குர்ஆனை பார்த்துவிட்டு இது அனைத்தும் பொய்யானது என்று சொல்லி அப்படியே மரணித்து விட்டார். 40 ஆண்டுகள் முஅத்தினாக இருந்தார். 40 ஆண்டுகளுடைய நன்மைகள் எல்லாம் அப்படியே முடிந்துவிடும். கடைசி நேரம் என்பது மிக முக்கியமானது. அந்த கடைசி வினாடியினுடைய, கடைசி நேரத்தினுடைய, அந்த நேரத்தினுடைய மகத்துவத்தை, ஒரு மனிதர் விபத்தில் இருக்கிறார், விபத்து ஏற்படுகிறது, ஒரே ஒரு
நூல் அளவுக்கு அவருடைய உயிர் தப்பிவிட்டது. அந்த டிஸ்டன்ஸ்ல அவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு பதட்டம் இருக்கும், அவரிடத்தில் அந்த ஒரு நிமிடத்தை பற்றி கேட்க முடியும். அப்படி இந்த கடைசி நேரம் என்பது மிக முக்கியமானது. இந்த நேரத்தில் நாம் அல்லாஹுக்கு பயந்து இருக்க வேண்டும். 27 நோன்பு 26 நோன்புகள் நோற்று விட்டோம், நிறைய அமல் செய்துவிட்டோம், தராவி எல்லாம் தொழுது விட்டோம், குர்ஆனையும் ஓதி முடித்து விட்டோம், இன்னும் சில நாட்கள் தான் இருக்கிறது, ஜாலியா இருந்துடலாம், எந்த ஒரு அமலும் செய்யாமல் அப்படியே இருந்து விடலாம் என்பதாக எண்ணம் இருக்கக்கூடாது. நாம் செய்த அமல்களுக்கு நாம் இஸ்திக்ஃபாரோடு அல்லாஹ்வை அணுக வேண்டும். சஹாபாக்கள் மிகப்பெரிய அமல்களை செய்வார்கள், அதிகமான அமல்கள் செய்வார்கள், ஆனால் அமலை கொண்டு தன்னிறைவு அடைய மாட்டார்கள், மனநிறைவு அடைய மாட்டார்கள். நாம் கொஞ்ச நெஞ்ச அமல்களை செய்துவிட்டு நாம் அமலின் மீது நம்பிக்கை வைக்கிறோம். அமல்களை செய்ய வேண்டும். நாம் இந்த ரமதானில் செய்த அமல்களை அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். யா அல்லாஹ், நான் இத்தனை அமல்கள் செய்திருக்கிறேன், என்னுடைய அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள். நம்முடைய அமல்களை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்வதற்காக துஆக்களை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய அமல்களின் மீது நம்முடைய நம்பிக்கை இருக்கக்கூடாது. எவ்வளவுதான் அமல்கள் செய்திருந்தாலும் அமல்களின் மூலம் நமக்கு அல்லாஹ் தஆலா சுவனத்தை தருவதில்லை. அல்லாஹ்வினுடைய பொருத்தம், அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் அது இருந்தால்தான் சுவனத்தை நாம் செல்ல முடியும். அல்லாஹ் ஹதீஸில் நாம் பார்க்கிறோம், யார் ரமலானுடைய நோன்பை நோற்றுகிறார்களோ, ஃபர்லான நோன்பை நோக்கிறார்களோ, ரையான் என்ற சுவனத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். நோன்பு நோற்றால் மட்டும் போதுமா? நாம் நோன்பை நோற்று அல்லாஹ் தஆலா மீது ஆதரவு வைக்க வேண்டும், அச்சமும் இருக்க வேண்டும். என்னுடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டதா, என்னுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்று அச்சம் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் ஆதரவும் வைக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா எனக்கு கொடுப்பான், அல்லாஹ் தான் கொடுப்பான், இந்த நோன்பின் மூலம் எனக்கு கிடைக்காது. அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்தால்தான், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தால்தான் அல்லாஹ் எதை வாக்குறுதி அளித்திருக்கிறானோ அந்த சுப செய்திகளை நமக்கு கொடுப்பான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய படை பின்னால் துரத்துகிறது, வத்பஹும் முஷ்ரிகீன், பின்னால் துரத்தி வருகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த கூட்டத்தார்கள் எல்லாம், யார் மூசா அலைஹிஸ்ஸலாமோடு இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் கூற ஆரம்பித்தார்கள், ஃபலம்மா தரா அல் ஜமஆனி قال اصحاب موسى انا لمدركون. எப்போது ஃபிரௌனுடைய கூட்டத்தை பார்த்தார்களோ அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தார் எல்லாம் சொன்னார்கள், நாம் ஃபிரௌனிடம் மாட்டிக்கொண்டோம், இன்னா லமுதுரகூன், ஃபிரௌனிடம் வசமாக சிக்கிட்டோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை கால கல்லா, அப்படியெல்லாம் இல்லை, உறுதியோடு சொன்னார்கள். கால கல்லா, அப்படி அல்ல, இன்னமா ரப்பி சயஹதீன், நிச்சயமாக அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா வழி காண்பிப்பான் என்பதாக உறுதியோடு சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா வழியை பிறப்பித்தான். ஃபௌஹைனா இலா மூசா நல்கி அஸாக, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே உங்களுடைய அசாவை கடலில் அடியுங்கள். ஃபன்ஃபலக ஃபகானு குல்லு ஃபிரகின் கத்தௌதில் அஸீம், அடித்தார்கள், பாதையில் பல பாதைகளாக பிரிந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது வைத்த தவக்குல் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வழி காண்பித்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் சென்றிருக்கிறார்கள். ஹிஜ்ரத்தில் சென்றிருக்கும் பொழுது குகையில் இருக்கிறார்கள். குஃபார்கள் எல்லாம் கிட்ட வந்த குகைக்கு அருகில் வந்து விட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நபியே குகைக்கு அருகில் வந்துட்டாங்க, குகைக்கு பக்கமாக வந்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன வார்த்தை லா தஹ்சன், கவலைப்படாதீங்க, இன்னல்லாஹ மஅனா, நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற வார்த்தை எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா ஏற்பாடுகளை செய்து கொடுத்தான். அந்த குகைக்கு முன்புறத்திலே சிலந்தி வலைகளை பின்னச் செய்தான். புறா கூட்டை அல்லாஹ் தஆலா அங்கு அமைத்து முட்டையும் இடவிட்டது, புறா முட்டையும் இட்டது. காஃபிர்கள் எல்லாம் வந்து பார்த்து விட்டு சென்று விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது வைத்த தவக்குல் அல்லாஹ் தஆலா அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்ரூத் எந்த அளவுக்கு துன்புறுத்தினான், மிகப்பெரிய நெருப்பு குண்டத்திலே போட்டான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள், ஹலீலுல்லா உங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டுமா, மலக்குமார்களை வைத்து நான் உதவி செய்கிறேன். மழையினுடைய மலக்குமார்கள், காற்றினுடைய மலக்குமார்கள்,
உதவி கேட்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்து இந்த ஒரு வாதத்திலே சொன்னார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இந்த நேரத்தில் நீங்க ஏன் வந்தீங்க? இந்த நேரத்தில் நீங்க ஏன் வந்தீர்கள்? ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பி விட்டார்கள். சொன்னார்கள், அல்லாஹு தஆலா எப்படி ஏற்பாடு செய்தான்? ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர்கள். அல்லாஹ் எப்படி அல்லாஹ்வின் மீது தவக்குல் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த நெருப்புக்கு கட்டளையிட்டான். நெருப்பே உன்னிடத்தில் வந்திருக்கிறது ஹலீலுல்லாஹ், ஹலீலுல்லாஹ், நீ அவருக்கு குளிர்மையாக ஆக்கிவிடு, அவருக்கு நீ குளிர்மையாக ஆக்கிவிடு என்பதாக அல்லாஹு தஆலா நெருப்புக்கு கட்டளையிட்டான். ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நெருப்பு எதுவுமே தீண்டவில்லை. காரணம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது வைத்த தவக்குல். இப்படி நம்முடைய அமல்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அல்லாஹு தஆலா அமல்களின் மூலம் நமக்கு சுவனத்தை ஏற்பாடு செய்வான். ஆனால் அமல்களின் மீது மட்டும் நம்பிக்கை வைக்காமல் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்க வேண்டும். அல்லாஹ் எனக்கு சுவனத்தை கொடுப்பான், அவனுடைய ரஹமத்தினால் எனக்கு சுவனத்தை கொடுப்பான், என்னுடைய அமலினால் அல்ல அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் எனக்கு சுவனத்தை கொடுப்பான் என்று அல்லாஹ்வின் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். இந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் கற்றுக்கொண்ட விஷயம் இந்த தக்வாவினுடைய விஷயம். நமக்கெல்லாம் தெரியும், நோன்பு நோட்டக்கூடிய சமயத்திலே ஹலாலான இருந்த விஷயத்தை எல்லாம் அல்லாஹ் தஆலா நோன்பின் காரணமாக ஹராமாக்கப்பட்டிருந்தான். குடிப்பது, உண்ணுவது, மனைவியோடு சேர்வது, இதுவெல்லாம் ஹலாலான விஷயம். நோன்பு அல்லாத சமயத்தில் அல்லாஹ் நோன்பனுடைய சமயத்திலே அதுவெல்லாம் தடுக்கப்பட்டிருந்தான். காரணம் நம்ம ஏன் அப்படி இருந்தோம்? அல்லாஹ்வினுடைய கட்டளை, அவனுக்கு பயந்து தக்வாவோடு இருந்தோம். அல்லாஹு தஆலா இந்த தக்வாவினுடைய வாழ்க்கை இந்த ரமதானில் மட்டுமல்லாமல் மௌத்து வரையிலும் இந்த தக்வாவுடைய வாழ்க்கையை நம் அனைவரும் கொடுப்பானாக. மேலும் நாம் செய்த அமல்களின் மூலம் நமக்கு அல்லாஹு தஆலா அவன் மீது தவக்குல் வைத்து அவன் எதை வாக்குறுதி அளித்திருக்கிறானோ அப்படிப்பட்ட அந்த சுவனத்தை அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நமக்கு தந்தருள்வானாக. மேலும் அல்லாஹு தஆலா நாம் இந்த ரமதானுடைய மாதத்தில் நோற்ற நோன்புகள், இந்த நோன்புகளில் ஏதாவது தவறுகள் ஏற்பட்டிருக்கலாம், ஏதாவது நோன்புடைய சமயத்தில் ஏதாவது தேவையில்லாத வார்த்தைகள் பேசியிருக்கலாம், தேவையில்லாத விஷயத்தில் புறம் பேசியிருக்கிறது, புறம் பேசுவது, பொய் பேசுவது, ஆபாசமான விஷயங்கள் பேசுவது, இப்படி எல்லாம் இருந்தால் நம்முடைய நோன்பு அதில் குறைவு ஏற்பட்டு இருக்கிறோம். அதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை ஏற்படுத்தினார்கள், சதகத்துல் ஃபித்ர். அந்த ஈதுடைய நாளில் ஏழை எளியோர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃபித்ராவுடைய தொகை ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஃபரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ரி தஹரல் லிஸ்ஸியாம். எதற்காக கொடுக்க வேண்டும்? நம்முடைய நோன்புகளை சுத்தப்படுத்துவதற்காக. எதை விட்டும்? அனில் லக்வி வர் ரஃபதி, தேவையில்லாத வீணான பேச்சுகளை, ஆபாசமான பேச்சுகளை நாம் பேசியதிலிருந்து நம்முடைய நோன்புகள் தூய்மை அடைய வேண்டும் என்பதற்காக அந்த ஃபித்ராவுடைய விஷயத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். அது மட்டுமல்லாமல் வதாமத்துல் மசாகின், மிஸ்கீன்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு அவர்களும் அந்த ஈதுடைய நாளில் நல்ல முறையில் உணவருந்த வேண்டும் என்பதற்காக இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இது யார் கொடுக்க வேண்டும்? எப்பொழுதிலிருந்து கொடுக்க வேண்டும்? சதகத்துல் ஃபித்ர் என்பது அந்த பெருநாளுடைய சூரியன் உதயன மாதமிலிருந்து வாஜிபாகிவிடும், கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும். உதாரணத்திற்கு சூரியன் உதயமாகுவதற்கு முன்னால் ஒருவர் மரணித்து விட்டால் அவருக்கு சதகத்துல் ஃபித்ர் இல்லை. சூரியன் உதயமானதுக்கு பிறகு ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அந்த குழந்தைக்கு சதகத்துல் ஃபித்ர் கொடுத்தாக வேண்டும். சதகத்துல் ஃபித்ர் யாருக்கு கொடுக்க வேண்டும்? யார் ஜகாத் வாங்க தகுதியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சதகத்துல் ஃபித்ருடைய தொகையை கொடுக்க வேண்டும். சதகத்துல் ஃபித்ருடைய தொகையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஈதுகாவிற்கு செல்வதற்கு முன்னாலேயே நம்ம சதகத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற வேண்டும். ஒருவருக்கு ஈதுகாவுக்கு சென்று விட்டார், சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கவும் இல்லை, இவர் கொடுக்க வேண்டுமா என்றால் ஈதுக்கு பிறகு கொடுக்க வேண்டும். ஆனால் முழுமையான விஷயம், முஸ்தஹப்பான விஷயம் என்னவென்றால் ஈது தொழுகைக்கு முன்பதாகவே சதகா ஃபித்ரனுடைய தொகையை கொடுக்க வேண்டும். அதனுடைய தொகை ஒரு நபருக்கு 90 ரூபாய் என்று நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. வீட்டில் 5 பேர் இருக்கிறாங்க, 6 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு நபரும் 90 ரூபாய் கணக்கு வைத்து
அந்த தொகையை ஏழை எளிய மக்களுக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும். பல நபர்கள் தெரியாமல் செய்வது பள்ளியினுடைய நன்கொடையை சேர்த்துறது. தெரியாமல் அவங்க கொடுத்து இவங்களுக்கு நன்கொடைன்னு வாங்கிக்குவாங்க. கொடுக்கிறவர்கள் நன்கொடை என்று கொடுக்க சதக்கத்துல் ஃபித்ர் என்று சொல்ல மாட்டாங்க, நன்கொடையாக கொடுத்துருவாங்க. இப்படி கொடுக்கலாமா என்று கேட்டால் இப்படி கொடுக்க கூடாது. சதக்கத்துல் ஃபித்ருடைய தொகையை ஏழைகளுக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும். அது குறிப்பிட்ட ஒரு சாராருக்கு அது பயன்படுத்த வேண்டும். பள்ளி என்பது பொதுவான ஒரு விஷயம். பள்ளியினுடைய மற்ற மராமத்துக்கு பள்ளியினுடைய மற்ற விஷயங்களுக்காக செலவு செய்யப்படும். அது சதக்கத்துல் ஃபித்ரில் சேராது, அது நன்கொடையாக சேர்ந்து விடும். யார் இப்படி கொடுத்து விட்டார்களோ மீண்டும் சதக்கத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற வேண்டும். யார் ஜகாத் வாங்க தகுதியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் சதக்கத்துல் ஃபித்ரையும் கொடுக்க வேண்டும். அதே போன்று அந்த நோன்பு பெருநாளுடைய முந்தைய நாள் இரவு, அந்த இரவு கூலி கொடுக்கும் இரவு என்பதாக ஹதீஸில் பார்க்கிறோம். 5 இரவுகள் விழித்திருந்து அமல் செய்யப்படக்கூடிய இரவுகள், 2 ஈதினுடைய இரவுகள், இந்த ஈது அல்ஹாவினுடைய பக்ரீதினுடைய ஈதுக்கு முன்னாள் இரவு, அதே போன்று ஈதுல் ஃபத்ர் இந்த ஈதுக்கு முன்னாள் இரவு, பராத்தினுடைய இரவு, லைலத்துல் கத்ருடைய இரவு, ஜும்ஆவுடைய இரவு, இந்த 5 இரவுகளும் அமல் செய்யப்படக்கூடிய இரவுகள். எனவே அந்த கடைசி நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் மன்றாட வேண்டும். அதிகமான முறையில் நாம் அல்லாஹ்விடத்தில் அமல்கள் செய்ய வேண்டும். அந்த நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவில் அதிகமான அமல்கள் செய்திருக்கிறார்கள். அந்த இரவு முழுவதும் நாம் ஹயாத்தாக்க வேண்டும். ஏதோ ஒரு அமல்களின் மூலமாக, சதகாக்களின் மூலமாக, நம்முடைய மற்ற இபாதத்துகள், குர்ஆன் திலாவத்தின் மூலமாக அதிகமாக துஆக்களில் ஈடுபட வேண்டும். யா அல்லாஹ், நான் இத்தனை நாட்கள் நோன்பு நோற்று விட்டேன், என்னுடைய நோன்பை முழுமையான கூலியை கொடுத்து விடு, எனக்கு என்னுடைய நோன்புக்குரிய முழுமையான கூலியை கொடுத்து விடு, என்னுடைய நோன்பில் ஏற்பட்ட தவறுகளை எல்லாம் மன்னித்து விடு. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா அடுத்த நாள் கூலி கொடுக்கக்கூடிய நாள், ஈதுல் ஃபித்ருடைய நாள். நம்ம ஹதீஸில் பார்க்கிறோம், அந்த ஈதுடைய தினத்தில் மலக்குமார்கள் எல்லாம் பூமிக்கு வருகை தந்து எல்லா மக்களிடத்திலும் முசாவா செய்கிறார்கள், எல்லா மக்களிடத்திலும் முசாவாக செய்கிறார்கள். ஆனால் எல்லா மக்களிடத்திலும் முசாவா செய்கிறார்கள், அனைத்து வீட்டுக்கும் செல்கிறார்கள். ஆனால் யாருடைய வீட்டில் நாய்கள் வளர்க்கப்படுகிறதோ, மற்ற விலங்குகள் வணக்கப்படுகிறதோ, உருவ படங்கள் வைக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுடைய வீட்டில் மலக்குமாருடைய வருகை இருக்காது. எனவே ஒரு சிறிய வேண்டுகோள், யாருடைய வீட்டிலாவது உருவ படங்கள் வைத்திருந்தால் அல்லாஹுக்காக எடுத்து சுருட்டி போட்டுருங்க, இல்லது குப்பையில போட்டுருங்க. ஏன்னா மலக்குமாருடைய வருகை நம்முடைய வீட்டில் இருக்காது. மலக்குமாருடைய வருகை இல்லை என்றால் ஷைத்தானுடைய வருகை தான் இருக்கும். மலக்குமாருடைய வருகை நம்முடைய வீட்டில் இருந்தால் அமல்களுடைய நிறைந்த வீடாக இருக்கும். ஷைத்தானுடைய வீடாக, ஷைத்தான் உள்ள வரக்கூடிய வீடாக இருந்தால் அங்கு அமல்கள் இருக்காது, அல்லாஹுக்கு மாற்றமான செயல்கள் இருக்கும். எனவே யாருடைய வீட்டிலாவது நாய்கள் வளர்க்கப்படுகிறது அல்லது உருவ படங்கள் வைக்கப்பட்டிருந்தால் அல்லாஹுக்காக, நம்முடைய நலவிற்காக நம்முடைய வீட்டில் மலக்குமாருடைய வருகை இருக்க வேண்டும். நம்முடைய வீடு அல்லாஹ்வினுடைய வீடாக இருக்க வேண்டும், அல்லாஹுக்கு நெருக்கமான வீடாக இருக்க வேண்டும் என்றால் அந்த விஷயத்தை விட்டு நாம் தவிர்த்திருக்க வேண்டும். எனவே அந்த ஈதுல் ஃபத்ருடைய முந்தைய நாள் இரவிலே நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக அமல்கள் செய்வதோடு நம்முடைய நோன்புக்குண்டான கூலிகளையும் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். எப்படி அல்லாஹு தஆலா இந்த ரமதானுடைய மாதத்தில் மற்ற பாவங்களை விட்டு நம்ம தவிர்ந்திருக்க செய்தானோ அதே போன்று இந்த வருடம் முழுக்க என்னுடைய பாவத்திலிருந்து தவிர்ந்திருக்க செய்வதாக அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். எப்படி தக்வாவோடு நாம் இந்த ரமதானுடைய மாதத்தில் இருந்தோமோ அதே போன்று ரமலான் அல்லாத மாதத்திலும் தக்வாவோடு இருப்பதற்காக அல்லாஹ்விடத்திலும் அதிகமாக துஆக்களை கேட்க வேண்டும். அல்லாஹு தஆலா நாம் நோட்பை எல்லாம் அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக. மேலும் நம்ம செய்த இபாதத்துக்கள் எல்லாம், வணக்க வழிபாடுகள் எல்லாம் அல்லாஹு தஆலா அதில் ஏற்பட்ட குறைகள் எல்லாம் நிவர்த்தி செய்து முழுமையான கூலிகளை அடைக்கும் அல்லாஹு தஆலா நசீபாக்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.